காதல் ஏங்க நான் லவ் பண்றேங்க. ஏங்க நான் லவ் பண்றேங்க. ஆசை மறைச்சு நம்ப மாட்டேன். ஏங்க நான் லவ் பண்றேங்க. நான் நம்ப மாட்டேன். நம்புங்க. நான் லவ் பண்றேன். நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஏன் இப்படி பேசுறேன்? இவன் யார லவ் பண்ண எனக்கு என்ன? போய் தொலையட்டும். ஏங்க அந்த ஸ்ரீயை நான் லவ் பண்ண கூடாதா? ஐயோ கூல் கூல் ரஜினி மேடம், நான் ஒன்னும் ஸ்ரீயை லவ் பண்ணல. அப்போ வேற யார லவ் பண்ற? என் கூட தான் இருக்க, என் கூட தான் ஊர் சுத்துற. எனக்கு தெரியாம யார்கிட்டயும் பேசுறது இல்ல. எனக்கு தெரியாம யாரா இருக்கும்? அதேதான், உங்க கூட தான் இருக்க, உங்க கூட தான் ஊரை சுத்துறேன். உங்களுக்கு தெரியாம நான் யாருக்கிட்டையும் பேசல. ஆனா அது யாருன்னு உங்களாலேயே கண்டுபிடிக்க முடியல. நிஜமாவே கண்டுபிடிக்க முடியல பார்த்திபா. நீ ஏன் சொல்ல ப்ளீஸ், சொல்லு. உங்களால முடியும். நல்லா யோசிச்சு எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி என் ஏஞ்சல் யாருன்னு நீங்களே கண்டுபிடிங்க. அப்புறம் இந்த விஷயத்தை பத்தி நாம பேசலாம். நான் கண்டுபிடிப்பேன், நிச்சயமா சீக்கிரமா கண்டுபிடிப்பேன். ஆல் தி பெஸ்ட். எல்லாருமா சேர்ந்து என் பையனை ஏமாத்திட்டீங்கல்ல. பெத்த வயிறு பத்தி எரியுது. மாமா அத்தைக்கு ஏதோ இல்ல. ஐயோ நான் சத்தியம் பண்றேன், சத்தியம் பண்றேன், சத்தியம் பண்றேன். திவ்யா, திவ்யா அக்கா, திவ்யா, திவ்யா என்னாச்சுடா? ஏன் முகம்லாம் இப்படி இருக்கு? அக்கா அது இங்க பாரு திவ்யா, அக்காவை பாரு. அக்கா திடீர்னு நான் மட்டும் இந்த வீட்ல இருந்து தனியாயிட்ட மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குக்கா. ஹலோ கலெக்டர் மேடம், இவ்வளவுதானா? இதுக்குதான் இப்படி அழுது தலையெல்லாம் கழிச்சு விட்டுருக்கியா? கண்ணை தொட திவ்யா. முதல்ல வீட்டை விட்டு தனியா போற, அதுவும் மொழி, பழக்க வழக்கம், சாப்பாடுன்னு எல்லாமே வேற மாதிரி புதுசா இருக்க போது. தனியா எப்படி இருக்கிறதுன்னு பயம்லாம் இருக்கதான் செய்யும். ஆனா ஏன் திவ்யா குட்டிக்கு எந்த பயமும் இருக்க கூடாது. ஏன்னா ஜெயிக்கிறதுக்குன்னே பிறந்தவங்க கிட்ட பயம் இருக்கவே இருக்காதுடா. இந்த முகத்தை நான் போட்டோ எடுத்து வச்சுக்கிறேன். நீ கலெக்டர் ஆகி வந்ததுக்கு அப்புறம் இந்த போட்டோவை காட்டுறேன். வா செல்ஃபி எடுக்கலாமா? ஏய் கள்ளி, இது சரியான போங்கு. போட்டோ எடுக்கும்போது மட்டும் சிரிக்கிறியா நீ? வா.
அக்கா தேங்க்ஸ்க்கா. நீ இன்னும் 6 நாள்ல ஊருக்கு கிளம்பணும்ல, திங்ஸ் எல்லாம் வாங்கணும். சரியா? நம்ம பர்ச்சேஸ் போவோம். நாளைக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன். ம்? ம். ஆ, அப்புறம் ஒரு டிராவல் பேக்க பார்த்திபனை வாங்க சொல்லிருக்கேன். கொஞ்சம் புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தரேன். முக்கியமா ஸ்வெட்டர் வாங்கணும் உனக்கு. ஆமாக்கா. அங்க போய் நீ எதை பத்தியும் யோசிக்க கூடாது. நீ பயப்படாம தைரியமா போய் படிக்கணும். சரியா? ம் சரிக்கா, படிக்கிறேன். எப்போ என்ன வேணும்னாலும் கொஞ்சம் கூட யோசிக்காம நீ எனக்கு கால் பண்ணும். ம் சரிக்கா. முடிஞ்சா நீ என்கிட்ட ஒரு தடவை வீடியோ கால்ல பேசு. நேரத்துக்கு சாப்பிடு. வீட்டை பத்தி எந்த நினைப்பும் உனக்கு வரவே கூடாது. சரியா? இங்க எல்லாத்தையும் நான் பாத்துப்பேன். ம்? தெரியும்க்கா, உன்ன மாதிரி யாரும் பாத்துக்க முடியாது. திவ்யா ஐஏஎஸ். சரி, நான் ரூமுக்கு போறேன். நீ ரெஸ்ட் எடு. சரிக்கா. அழக்கூடாது. சரியா? ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க? மா, இந்த ஊரு நல்லா இருக்குல்ல? இருக்கும் இருக்கும். பிளஸ் 2 முடிச்ச பொண்ணு மாதிரியா இருக்க? இன்னும் சின்ன குழந்தை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு வர? வாடி. பிளஸ் 2 முடிச்சா ஊரு சுத்தி பார்க்க கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன? நீ ஏமா இப்படி பேசுற? வீட்டுக்கு போய் கோவப்பட்டுக்கோ. இப்ப எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. வீட்டுக்கு போனா 1/2 மணி நேரத்துல சாப்பிட்டுலாண்டி. வா. இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? ஒரு ஆட்டோ பிடிச்சா சீக்கிரமா போயிடலாம். இன்னும் ஆட்டோ வேற பிடிக்கணுமா? அப்ப வீட்டுக்கு போகவே 1/2 மணி நேரம் ஆயிடும். அவ்வளவுதான். அம்மா, அவ்வளவு நேரம் தாங்காதுமா. சாப்பிட்டு போயிடலாமா? அம்மா, அங்க பாரு, ஒரு ஹோட்டல் இருக்கு. வா. ஏய், நில்லுடி. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி முன்னாடி போற. வாமா, பசிக்குது. மேடம் என்ன சாப்பிடுறீங்க? 2 பிளேட் சப்பாத்தி. ஓகே மேடம். ஏய், டிஃபன் வந்தா சாப்பிட்டுரு. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. ம். ஏய், பாத்து பாத்துமா, மெதுவா சாப்பிடு. இந்தா இந்தா தண்ணி குடி. தேங்க்ஸ்க்கா. மெதுவா சாப்பிடு. ரொம்ப பசிக்குதா? ம் ஆமாக்கா, செம பசி. ம், சாப்பிடுறா. மா, எனக்கு திடீர்னு விக்கல் வந்துருச்சு. இந்த அக்கா தான் தண்ணி கொடுத்து தலையெல்லாம் தட்டி கொடுத்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. ஐயோ, பரவாயில்லைங்க. நீங்க சாப்பிடுங்க. ம். நல்லா சாப்பிடு. மேடம் இந்தாங்க காஃபி. சரி, நான் வேற டேபிளுக்கு போறேன். பரவாயில்லம்மா, இங்கேயே சாப்பிடு. ஆமாக்கா, நீங்களும் எங்க கூடயே உட்காந்து சாப்பிடுங்க. சாப்பிடுமா. சரி குடிமா.
மேடம் பில். ஏங்க 2 பேரோட பில்ல ஒண்ணா போட்டிருக்கீங்க? அவங்க வேற நாங்க வேற. இல்ல மேடம், நீங்க எல்லாம் ஒரே டேபிள் உட்காந்து சாப்பிட்டீங்களா, அதான் ஒரே குடும்பம்னு நினைச்சேன். ஒரே டேபிள்ல உட்கார்ந்தா கேட்க மாட்டீங்களா? அம்மா விடுங்க, பரவாயில்ல. பில் கொடுங்க, நான் கொடுக்கறேன். இல்ல பரவாயில்லம்மா. ஐயோ, ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, நீங்க கொடுங்க. என்னையும் உங்க பொண்ணு மாதிரி நினைச்சா கொடுங்க. கொடுங்கம்மா. தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ்மா. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். நான் வரேன். பாய்டா. சரி வா. ஹலோ. ஒண்ணும் இல்லம்மா, இரு. அக்கா, நீங்க ஓகே தானே? ரொம்ப தேங்க்ஸ்மா. இந்தாம்மா, தண்ணியை குடி. குடிமா, ஒண்ணும் இல்ல. தேங்க்ஸ்மா. நீ மட்டும் இல்லைன்னா இதான் என் வாழ்க்கையில கடைசி நிமிஷமா இருந்திருக்கும். ஏன்க்கா அப்படி சொல்றீங்க? உங்களுக்கு அப்படிலாம் எதுவும் ஆகாது. நீங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க. ஆமாம்மா, நாம ஒரு நல்லது செஞ்சா நமக்கு ஒரு நல்லது நடக்கும்னு இன்னைக்கு கத்துக்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூம்மா. நான் வரேன். சரிக்கா. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். சரிம்மா. நல்ல பொண்ணு, நல்ல வேலை மீனு. அவளை புடிச்சு இழுத்துட்ட. அந்த அக்கா சொன்னது சரிதானம்மா? நாம ஒரு நல்லது செஞ்சா நமக்கும் ஒரு நல்லது நடக்கும்ல. வரேங்க ஐயா. சரிங்க. சரி வா போலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இது என் பொண்ணோட ஜாதகம், எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க.
என்னங்க ஆச்சு? நீங்க ஒரு நல்லது பண்ணா உங்க பொண்ணுக்கும் ஒரு நல்லது நடக்கும். பெத்தவங்க செய்யற நல்லது கெட்டதெல்லாம் பிள்ளைகளை தான் சேரும். உங்க பொண்ணோட வாழ்க்கை உங்களோட கையில தாமா இருக்கு. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். சரிங்க ஐயா. சரி வாங்கம்மா. நாம ஒரு நல்லது செஞ்சா நமக்கு ஒரு நல்லது நடக்கும்னு இன்னைக்கு கத்துக்கிட்டேன். பெத்தவங்க செய்யற நல்லது கெட்டதெல்லாம் பிள்ளைகளை தான் சேரும். வீடு நல்லா இருக்குமா? அப்பா வீட்ல இல்ல, எப்ப வருவாங்க? நான் இங்க இல்லல்ல, இதான் சாக்குன்னு அங்கேயே சாப்பிட்டு தூங்கி சந்தோஷமா இருப்பாரு. வச்சிட்டு போனதெல்லாம் அப்படியே இருக்கு. மீனா, என்னடா ஆச்சு? அந்த அக்கா பத்தி யோசிச்சு பார்த்தம்மா. ரொம்ப நல்லவங்க இல்லம்மா. ஆனா ஒரு செகண்ட்ல அந்த வண்டி அவங்களை இடிச்சிட்டு போயிருக்கோம். நல்ல வேலை, நீ பார்த்து புடிச்சு இழுத்து காப்பாத்துன. ம்ஹும். இல்லம்மா, அந்த அக்கா சொன்னது ஞாபகம் இருக்கா? அவங்க நமக்கு ஒரு நல்லது செஞ்சாங்க, அதுதான் அவங்களையே காப்பாத்துச்சு. அம்மா, அவங்க சொன்னது சரிதானே? நாம ஏன் அந்த குடும்பத்துக்கு கெட்டது செய்யணும்? அப்படி செய்யறதுனால நமக்கும் கெட்டது தானே நடக்குது. நாம யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய வேண்டாமா? ப்ளீஸ்மா, நம்ம ஊருக்கே போயிடலாமா? அப்பாட்ட சொல்லுங்கம்மா. மீனுக்குட்டி, அப்பா எப்ப வந்தீங்க? உட்காருங்க. ஒரு போன் பண்ணிக்க கூடாதா? நாங்க எப்ப வருவோம்னு காத்துக்கிட்டு இருந்த மாதிரி பேசுறீங்க. வந்தா என்ன, வரலனா என்ன? தயவு செஞ்சு ஆரம்பிச்சிடாத பத்மா. இப்பெல்லாம் நீ ரொம்ப மாறிட்ட. அப்பா. மீனுக்குட்டி, எப்படிடா இருக்க? உடம்பு சரியில்லைன்னு சொன்னா அம்மா? இப்ப பரவாயில்லப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் எங்களை மறந்துட்டீங்கல்ல? என் செல்லத்தை எப்படிடா மறப்பேன்? இங்க வந்து கஷ்டப்படுறதே அப்பா உங்களுக்காக தானே. நீங்க கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், நம்ம ஊருக்கே போயிடலாம். பத்மா, என்னாச்சு உனக்கு? எல்லாம் தெரிஞ்சா ஏன் இப்படி பேசுற? நிஜமாவே இப்பதாங்க எனக்கு எல்லாமே புரியுது. நமக்கு சொத்தும் வேணாம், ஒண்ணும் வேணாம். பத்மா, அவங்களை ஏமாத்தி கஷ்டப்படுத்தி அந்த காசுல நீங்க தொழில் ஆரம்பிச்சா அதுல பிள்ளைங்களுக்கு வசதி மட்டும் வராதுங்க, அந்த பாவமும் சேர்ந்து தாங்க வரும். மீனுக்குட்டி, நீ உள்ள போடா, நான் அம்மா கிட்ட பேசிட்டு வரேன். ஒண்ணும் வேணாம், இந்த முடிவு எடுத்ததே அவதான். அப்பா,
நம்ம ஊருக்கே போயிடலாம்ப்பா. நீதான் ஏதோ சொல்லி குழந்தை மனச மாத்தி இருக்க. தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. அது என்னோட சொத்துடி. எனக்கு அதுல உரிமை இருக்கு. அவங்களுக்கும் உரிமை இருக்கு. நீங்க அவங்கள ஏமாத்தி தான் அந்த சொத்தை வாங்க போறீங்க. அதெல்லாம் வேணாங்க. இங்க பார், அப்படி பாதியில எல்லாம் விட்டு வர முடியாது. சரி, உங்களால தானே முடியாது. அவங்களே உங்களை துரத்திட்டாங்கன்னா நான் அந்த வீட்டுக்கு போய் உண்மையெல்லாம் சொல்லிட்டா எல்லாம் முடிஞ்சிரும். நீங்களும் ஊருக்கு வந்துருவீங்கல்ல? அப்பா ப்ளீஸ்ப்பா. சரிம்மா, நான் எதுவும் பண்ணல. கவலைப்படாத. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஊருக்கே போயிடலாம்.